தென்காசி மலைகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், குற்றாலத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அங்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது? மேலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறதா? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கிறது? விரிவான விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணமணி, தென் தமிழகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும், அதாவது கேரளாவிலும் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தூங்கக்கூடிய காலங்களில் சீசன் காலங்களாக கருதப்படுகிறது. அதாவது வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாக கருதப்படுகிறது. இந்த வருடம் சீசன் என்பது தற்போது தொடங்கி 2 மாதங்கள் நிறைவு செய்துள்ளது. இந்த காலங்களில் அதாவது சீசன் தொடங்கப்பட்ட ஒரு சில வாரங்கள் மட்டுமே அருவிகளில் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டியது. இந்த நிலையில் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல குறைந்து வந்ததன் காரணமாக அனைத்து அருவிகளிலும் மற்றும் நீர்வளைகளிலும் தண்ணீர் வரத்து என்பது முக்கியமாக குறைந்தது. தற்போது நேற்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் 5 அருவி, மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் மட்டும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. அதுபோல் பழைய குற்றாலம் அருவியில் அந்த மழையின் தாக்கம் அந்த மலைப்பகுதியில் இல்லாததால் பழைய குற்றாலத்தில் தண்ணீர் என்பது முற்றிலுமாக குறைந்து உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த நள்ளிரவு முதல் 5 அருவி மற்றும் மெயினருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு இந்த சீசன் காலம் என்பதால் வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் அதிகாலை முதலே அருவிகளில் குளிக்க வேண்டும் என்று வந்தனர். ஆனால் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அவங்க ஏமாற்றுவதற்கு திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் நாளை குற்றால சாரல் திருவிழா, அதாவது இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்வதற்காக நாளை முதல் வருகிற 4ஆம் தேதி வரை சாரல் திருவிழா தொடங்கப்பட உள்ளது. அதாவது கடந்த வருடம் 8 நாட்கள் நடத்தப்பட்டது. இந்த வருடம் 5 நாட்கள் நடப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் திட்டமிடப்பட்டு சில பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது மலைப்பகுதியில் தொடர்ந்து இந்த தென்மேற்கு பருவமழை தாக்கம் என்பது இன்னும் நீடிக்கும் என்பதால், அதாவது மலை கிராம பகுதியில் உள்ள அனைத்து பகுதியிலுமே மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் குற்றாலம் மலைப்பகுதியிலும் அந்த மழை என்பது நீடிக்கும் என்பதால் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கை போலீசார் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் அந்த அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது காலை முதல் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதனால் தற்போது 2ஆம் கட்ட சீசன் போல் குற்றாலம் ஒரு குளுமையான சூழல் நிலவி வருகிறது. இன்னும் வரக்கூடிய நேரங்களில் மழை நீடிக்கும் என்பதால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு கூடும் என்பதால் அந்த அருவிக்கரை பகுதியில் போலீசார் தீவிரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை சாரல் திருவிழா தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.